Hello friends, welcome to DG for Pro channel. So இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து Yoast SEO எப்படி யூஸ் பண்ணலாம் ஷாப்பிஃபை வெப்சைட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் Yoast SEO பற்றி தான். ஸோ இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து இது ஷாப்பிஃபை ஒரு ஒன் ஆஃப் தி வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளகின் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ஆப்ஸில் போயிட்டு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது இங்கே Yoast SEO கொடுத்துருக்காங்க. Yoast SEOவில் ஆப்டிமைஸ் செக்ஷனில் தான் நம்ம போகணும். இங்கே போகும்போது உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓவர்வியூவில் வந்து நீங்கள் Yoast SEOவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட SEO ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது, ரீடபிலிட்டி ஸ்கோர் எப்படி இருக்குது, அது நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஒரு ப்ராடக்டோட நம்ம SEO பண்ணலாம் அதுதான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் வை இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீனாக காமிக்குது. திஸ் க்ரீன் மீன்ஸ் இது ஒரு நல்ல ஸ்கோர், குட் ஸ்கோர். ஸோ SEO அனாலிசிஸ் வந்து இப்போ இங்கே ரெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இது க்ரீனாக மாற்றணும். அதை எப்படி மாற்றுறது, அதை எப்படி நம்ம இந்த ஆப்டிமைஸ் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இந்த ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ண பிறகு இங்கே வந்து ஃபில்டரில் போயிட்டு நீங்கள் நாட் அனலைஸ்டு வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து SEO இன்னும் நம்ம இது பண்ணாமல் இருக்கோம். அதனால தான் இங்கே வந்து எதுவுமே காட்டல, இட்ஸ் நாட் அனலைஸ்ட். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இங்கே இதுலேருந்து லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இங்கே வந்து ரெண்டுமே ரெட்டாக காமிக்குது. SEO அனாலிசிஸும் ரெட்டாக இருக்குது, ரெடிபிலிட்டி அனாலிசிஸும் ரெட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அது ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் இருக்குல்ல, இது வந்து இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் கீவேர்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இது செலக்ட் பண்ண பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆரஞ்சில் மாறிடுச்சு. ஸோ மெயினாக நம்ம வந்து கீ ஃப்ரேஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து அந்த கீ ஃப்ரேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே இந்த வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நம்ம இந்த கீ ஃப்ரேஸ் வரணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயின் உங்களுக்கு உங்களோட ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாயிண்டர் இதை லிஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டு வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அது ரொம்ப ரெடிபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேராகிராஃப் வந்து பெரிய பேராகிராஃப் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பேராகிராஃப் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். லென்த்தியான சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணது பிறகு நீங்கள் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இது ஆட்டோமேட்டிக் ரீடபிலிட்டி அனாலிசிஸ் வந்து க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ இட்ஸ் அண்ட் குட் ஸ்கோர். ஸோ இப்போ வந்து SEOவில் இன்னும் நம்ம வந்து இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இங்கே காமிப்பாங்க. ஸோ கீ ஃப்ரேஸ் டென்சிட்டி தான் இப்போ 1ல் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் நம்ம இந்த கீவேர்டு வந்து இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீவேர்டு இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து இன்னொரு கீவேர்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் மெட்டா டைட்டலில் இது மாதிரி கீவேர்ட்ஸ் வரலைன்னா நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஷாப்பிஃபையில் AI டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட்டர் அவைலபிளாக இருக்குது. இதோட ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கூட ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ AI டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட்டரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக 4-3 வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிலவெண்ட்டான நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த SEO அனாலிசிஸ் ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ரீடபிலிட்டி அனாலிசிஸும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் சேவ் சேஞ்சஸ்ன்னு நீங்கள் கீழே வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து Yoast SEOவில் இதே மாதிரி தான் நீங்கள் ப்ராடக்ட்டு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.